பேக் டு ஸ்ரீஜா ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரிய முறைப்படி சீயம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த சீயத்தை சுசியம், சுழியல்னு வேறு வேறு பேரில் சொல்லுவாங்க. எல்லாமே அரிசி உளுந்தம்பருப்பு ஊற வச்சு பண்ணக்கூடியது. இந்த சீயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் பாரம்பரிய பலகாரம் இது. தீபாவளி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த சீயம் பண்ணுவாங்க. ஒரு தடவை இந்த சீயத்தை நீங்களும் செய்து பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த பாரம்பரிய முறைப்படி சீயத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த சீயம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/4 கிலோ, அதாவது 1/4 கப்பு 5020 பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதோட 100 கிராம் உளுந்தம்பருப்பு, அதாவது 1/2 கப் உளுந்தம்பருப்பை போட்டு ரெண்டையும் ஒரே பவுலில் போட்டு 2 இல்லை 3 தடவை கழுவணும். நல்லா கழுவிட்டு அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்சோம்னா அரிசி பருப்பு நல்லா ஊறிடும். இப்போ இன்னொரு பவுலில் 200 கிராம், அதாவது 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்துகிட்டு கடலைப்பருப்பையுமே ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கடலைப்பருப்பை 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சோம்னா போதும். 1 மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும். இப்போ ஊறின கடலைப்பருப்பை ஒரு குக்கரில் போட்டு 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. அதாவது கடலைப்பருப்பு உங்குற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். ரொம்ப எக்ஸஸாக தண்ணி ஊற்றினோம்னா கடைசியில் தண்ணி வடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 1 கப் அளவுக்கு ஊற்றினீங்கன்னா சரியாக வரும். இப்போ வெயிட் போட்டு வேக வைக்க 3 இல்லைன்னா 4 விசில் வைங்க. இல்லை ஒரு விசில் வச்சுட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ 3 விசில் கழித்து குக்கரை திறந்து பார்த்தோம்னா கடலைப்பருப்பு நல்லா வெந்துருக்கு. தண்ணியுமே அளவான தண்ணி, எக்ஸஸாக இல்லை. எக்ஸஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வடிச்சிருங்க. இப்போ கடலைப்பருப்பை வேறு ஒரு பவுலில் மாற்றி பருப்பு மசிக்கிற வச்சு நல்லா மசிச்சுக்கிடணும். மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடும். அதனால் இந்த மாதிரி வச்சு மசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பை ரொம்ப நைஸாக மசிச்சிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக குறப்பாக இருக்கணும். அப்போ தான் தொக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப், அதாவது 1/4 கிலோ வெல்லத்தை போட்டுட்டு 1/4 கப் மட்டும் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சணும். இதுக்கு கம்பி பாகு பக்குவோம், வேறு எந்த இதுவுமே தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சா போதும். அதாவது வெல்லத்தில் டஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும், அதை வடிகட்டிக்கணும். அதுக்காக பாகு காய்ச்சணும். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் 2 டீஸ்பூன் நெய்யை ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிடம் இல்லை 5 நிமிடம் அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். தேங்காய் லைட்டாக கோல்டன் கலரில் வரணும். அந்தளவுக்கு வந்ததும் நிப்பாட்டிட்டு அந்த தேங்காயிலையே நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற சர்க்கரை பாகை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை அப்படி தூக்கி அதிலையே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு போடுங்க. உப்பு ரொம்ப போட வேணாம். அதேமாரி 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான், இல்லாட்டினா கடலைப்பருப்பில் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினா அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் கடலைப்பருப்புனால. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டிப்பட்டுரும். நம்மளுக்கு கெட்டிப்பட்டு வந்ததும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு எலுமிச்சம்பழம் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கங்க. நான் வந்து கையில் லைட்டாக நெய் தடவிட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தடவிட்டு இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கங்க. இப்போ தொக்கை ஃபுல்லாக உருட்டி வச்சாச்சு. 2 மணி நேரம் நல்லா ஊறின அரிசி பருப்பையும் கிரைண்டர்லையோ இல்லை மிக்சி ஜார்லையோ போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிடணும். அரைக்கும்போது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்து அரைக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சோடா உப்பும் இதுக்கு மேலே அளவு போட வேணாம்.
சோடாப்பு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இட்லி மாவு பதத்தில் திக்காக இருக்கணும். இப்போ மாவில் நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கிற ஒரு உருண்டையை போட்டு அதுக்கு மேலே மாவை மூடி இந்த மாதிரி தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்க மாவை வலிச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு சூடான எண்ணெயில் இந்த மாதிரி போடுங்க. போட்டிங்கன்னா நடுவில் தொக்கு சுற்றி வடை கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும் நம்மளுக்கு. அது உளுந்து அரிசி நல்லா ஆட்டி இருந்தோம்னா வடை நல்லா பந்து போல் சாஃப்டாக நம்ம பரட்டி விட்டோம்னா கூட பரட்டி விட முடியாது, உருண்டு உருண்டு வரும், அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கோல்டன் கலராக வந்ததும் பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலராக வந்ததும் அரைச்சி எடுத்துருங்க. இந்த சீயம் சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே மொறுமொறுப்பாக உள்ள தொக்கு சாஃப்டாக. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும். சப்போஸ் மாவை அரைச்சி உருண்டை ரெடி பண்ணிவிட்டு சீயம் போட முடியலன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா மாவு புளிக்காமல் இருக்கும். ஒரு நாள் அடுத்து கூட போட்டுக்கிடலாம். இந்த சீயத்தை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.